लगातार हम निर्गमन की किताब में से देखते आ रहे हैं। தொடர்ச்சியாக நாம் யாத்திராகமத்தின் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். जिस प्रकार परमेश्वर ने मिस्रियों को हाथ में से लोगों को बचाया और लाल समुद्र के पार करके लोग इधर आके परमेश्वर की किस प्रकार स्तुति प्रशंसा कर रहे थे उसको हमने देखा. எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தியரின் கையிலிருந்து விடுவித்தார், சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து இந்த புறத்திற்கு வந்து அவர்களை துதியின் பாடலை பாட செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். और वे अत्यंत घबराए हुए थे, डरे हुए थे, क्योंकि मिस्रियों का सेना उनका पीछा कर रहा था और दोनों तरफ पहाड़ और आगे समुद्र था, रास्ता दिखाई नहीं पड़ता था. उस समय परमेश्वर ने एक अजीब काम जो अभी तक संसार में नहीं हुआ उसको करके लोगों को छुड़ाया. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்த நிலைமையில இருந்தார்கள். இரண்டு புறமும் பெரிய பெரிய மலைகள் இருந்தன. முன்பதாக ஒரு பெரிய சமுத்திரம் காணப்பட்டது. அங்கே எகிப்தியரினுடைய சேனை பின்னோக்கி துரத்தி கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலே, பயங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, இதுவரை நடக்காத ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை விடுவித்தார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सारे लोग नाचते गाते परमेश्वर की महिमा करते थे और कहते थे परमेश्वर के समान कोई है नहीं. இது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடனமாடி துதித்து பாடினார்கள், தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலின் தேவனை போல தேவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். परमेश्वर न केवल हमें छुड़ाने के लिए चाहता है परंतु हमें मजबूत करने के लिए चाहता है. தேவன் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை இன்னும் வலுவடைய செய்யக்கூடிய அளவில் கிரியை செய்கிறார். जिस प्रकार इस्राएलियों के जीवन में परमेश्वर ने काम किया वैसे ही आपके जीवन में, मेरे जीवन में परमेश्वर कार्य करने के लिए चाहता है. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே அவர் கிரியை செய்தாரோ அப்படியே நம்ம மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். न केवल परेशानी से, शत्रु के हाथ से हमें बचाने के लिए चाहता है परंतु आगे की जीवन की सारी चुनौतियों को सामना करने का एक ताकत वाला बनाने के लिए चाहता है. ஆண்டவர் சத்ருவினுடைய கரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, வரப்போகிற எதிர்காலத்தில் வரப்போகிற அல்லது சந்திக்க போகிற எல்லா சவால்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். पतरस इसके बारे में जब चिट्ठी लिखता था, பேதுரு இதை குறித்து கடிதம் எழுதும் பொழுது, आप देखिएगा, मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். पहला पतरस उसका 5वां अध्याय 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10वां पद को पढ़ेंगे. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला पतरस उसका 5वां अध्याय 10वां पद को पढ़ेंगे. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. इस बात को आप भूलना नहीं है. இந்த காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். जरूर आपको और हमको परमेश्वर ने बुलाया, இது உண்மைதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது, अनुग्रह से बुलाया, கிருபையினாலே அழைத்தார். और परंतु हमारे जीवन में एक बहुत और विचार को रखता है. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னும் अनेक எண்ணங்களை வைத்திருக்கிறார். हमारे जीवन को सही करना है, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், स्थायी करना है, அதை ஸ்திரப்படுத்த வேண்டும், और उसको बलवंत बनाना है, அந்த வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும். फिर आगे सारी बातों के लिए हम खड़े होने योग्य लोग होने के लिए हमें बनाना है. திரும்ப வரப்போகிற நாட்களிலே நாம் நிலைநிற்பதற்காக நம்மை அவர் நிலைநிறுத்த வேண்டும். इसके लिए परमेश्वर कार्य करने का जरूरत है. இதற்காக ஆண்டவர் நம்மளே கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. कई लोगों को इसके बारे में जानकारी नहीं दी जाती है या नहीं दिया गया है. அநேகருக்கு இப்படிப்பட்ட அறிவு கொடுக்கப்படவில்லை அல்லது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इस सुबह के समय परमेश्वर के वचन के सामने अपने आप को खड़ा करके देखने के समय इन बातों का सही जानकारी हमें मिलने पाए. இந்த கால வேளையிலே தேவ வசனத்துக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி பார்க்கிற வேளையிலே நமக்கு சரியான ஒரு அறிவு உண்டாகட்டும். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். जिस प्रकार परमेश्वर ने इस्राएलियों को मिस्रियों के हाथ में से छुड़ा के पाप की भूमि जो मिस्र देश में से छुड़ा के ले आया था, वैसे ही हमें भी पाप से, शैतान के हाथ से छुड़ा के ले आया. எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாவ பூமியாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அந்த பாவத்திலே இருந்த ஜனங்களாகிய எகிப்து தேசத்தின் ஜனங்களிடத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தாரோ அப்படியே நம்மையும் ஆண்டவர் விடுவித்துக் கொண்டு வந்தார். परंतु
परमेश्वर का विचार उससे ज्यादा है। ஆனால் தேவனுடைய எண்ணம் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேலாகவே இருக்கிறது. हमारे जीवन में और कार्य करने के लिए परमेश्वर चाहता है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். जरूर हम छुटकारा को देके आनंदित और मगन होते हैं। நாம் விடுதலையை பார்த்து நாம் சந்தோஷம் அடைந்து களி கூர்ந்திருக்கிறோம். गीतों को गाते हैं, नाचते हैं, பாடல்களை பாடுகிறோம், நாம் நடனமாடுகிறோம். और परंतु वहां पर जीवन अंत नहीं होता है। ஆனால் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. खास करके आत्मिक जीवन उसमें अंत नहीं होता है। விசேஷமாக ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கிறதே, அங்கே அது முடிந்து விடவில்லை. इस कार्य को करने के लिए परमेश्वर हमारे जीवन में क्या करता है? இந்த கிரியை நடப்பிப்பதற்காக ஆண்டவர் நம்மிலே என்ன செய்கிறார்? हमें ऐसे रास्ता में से होके गुजरने देता जिससे हमें वो परख सके, हमें बना सके। நம்மை அப்படிப்பட்ட ஒரு வழியிலே போகச் அனுமதி செய்கிறார். அதனாலே நம்மை வித்தியாசப்படுத்தவும் நம்மை அவர் அறிந்து கொள்ளவும் விதத்தில் செய்கிறார். हम अपने को पहले पहचानना है। நாம் முதலாவது நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். हमारा ताकत क्या है? என்னுடைய பலன் என்ன? हमारा आवश्यकता क्या है? நம்முடைய தேவை என்ன? जब तक हम अपने ताकत को नहीं पहचानते हैं, எதுவரைக்கும் நம்முடைய தேவையை அறியாமல் இருக்கிறோமோ तब तक हम अपने परमेश्वर से और बातों को मांगने के लिए तैयार नहीं होंगे। அதுவரைக்கும் நாம் தேவனிடத்திலிருந்து இன்னும் மேலான காரியங்களை கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம். जो व्यक्ति समझता है कि मेरा भूख लगती है, तब वो खाना के खोज में जाता है। எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ எனக்கு பசி எடுக்கிறது என்று சொல்லி அவன்தான் சாப்பாட்டை நோக்கி கெஞ்சி கேட்கிறான். जो व्यक्ति समझता है कि मैं प्यासा हूं तो पानी की तरफ बढ़ता है। எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தண்ணீரை நோக்கி செல்கிறான். इसीलिए परमेश्वर हमें अपने को पहचानने के लिए परखने के रास्ता में ले जाता है। இது நிமித்தமாக ஆண்டவர் நம்மை நாம் முதலே உணர்ந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய வழியிலே கொண்டு செல்கிறார். बच्चे पढ़ते हैं स्कूल में, பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறார்கள். आपको समझ में आया कि नहीं आया, आपका ताकत क्या है, इन सारी बातों को परखने के लिए स्कूल में क्या किया जाता है? உங்களுக்கு புரிந்திருக்கிறதா புரியவில்லையா, உங்களுடைய புரிந்து கொள்வதின் திறன் எவ்வளவு பலன் எவ்வளவு என்பதை சோதிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறார்கள்? क्या करते हैं स्कूल में? ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறார்கள்? एग्जाम, பரீட்சை நடத்தப்படுகிறது. वहाँ परीक्षा बिना आपकी ताकत को कोई अपने ताकत को कोई पहचानता नहीं है। தேர்வு இல்லாமல் பரீட்சை இல்லாமல் யார் ஒருவனாலும் தன்னுடைய பலத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. यही काम परमेश्वर करता है। இதே வேலைதான் தேவனும் செய்கிறார். तो परीक्षा हमारे जीवन में क्यों आता है? பரீட்சை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? क्यों? ஏன் சோதனை வருகிறது? हम अपने को पहचानने के लिए। நாம் நம்மை நாமே அறிந்து கொள்ள. कई लोगों को इसके बारे में जानकारी नहीं है। अनेகருக்கு இதை குறித்து தெளிவு அறிவு இல்லை. जब प्रभु यीशु मसीह को ग्रहण करते हैं, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, जब उनके जीवन में परीक्षा चले आता है, அவருடைய வாழ்க்கையிலே சோதனை என்று வரும் பொழுது वे तुरंत कुड़कुड़ाने लगते हैं, क्यों मैं तो यीशु को ग्रहण किया, मैं तो सुबह 5 बजे उठ के प्रार्थना में जाता हूँ, क्यों मेरे जीवन ये होता है करके बहुत लोग कुड़कुड़ाने लगते हैं। அநேகர் முறுமுறுக்கிறார்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறது, நான் காலையில 5 மணிக்கு எழும்பி காலை தியான கூட்டத்துக்கு செல்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி வருகிறது என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். शैतान भी हमें परीक्षा में लाता है। சாத்தானும் கூட நம்மை சோதிக்கிறான். इसलिए हम प्रार्थना करने के लिए सिखाए गए हैं, हमें परीक्षा में न जाने दे। இது நிமித்தமாக நாம் ஜெபிப்பதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன ஜெபம் அது? ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். यीशु मसीह ने हमें प्रार्थना सिखाया। இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். उस प्रार्थना में एक महत्वपूर्ण अंश है, हे प्रभु मुझे बुराई से बचाइए, परीक्षा में जाने न दीजिए। அந்த ஜெபத்திலே ஒரு முக்கியமான அங்கம் இருக்கிறது. ஆண்டவரே எங்களை தீமை நின்று விடுவித்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். और हमें परीक्षा करने के लिए, हमें बर्बाद करने के लिए சைத்தான் பரீட்சா लाता है। நம்மை சோதனைக்கு உட்படுத்தி நம்மை முழுவதும் அழித்து போடக்கூடிய வகையிலே சத்துரு அல்லது சாத்தான் நம்மை சோதிக்கிறான். यीशु मसीह के पास आया था, இயேசுவினிடத்தில் அவன் வந்தான், वो परीक्षा में लाया था। அங்கே இயேசுவை அவன் சோதித்தான். क्यों? ஏன்? यीशु बर्बाद हो जाए, இயேசு அழிந்து போகட்டும், उसके सेवकाई खत्म हो जाए, அவருடைய ஊழியம் முழுவதும் அழிந்து போகட்டும், उसके जीवन का मकसद खत्म हो जाए, அவருடைய வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாம் ஒளியட்டும்,
वो शैतान की परीक्षा है। அது சத்துருவினுடைய திட்டமான சோதனை. लेकिन जब परमेश्वर हमें परीक्षा के रास्ता में लाने जाता है, ஆனால் தேவன் நம்மை ஒரு சோதனையின் வழியில நடத்தும்போது हमें मजबूत करने के लिए, நம்மை பலப்படுத்த, परिपक्वता में ले आने के लिए, நம்மை முழுவதும் முதிர்ச்சி அடைய செய்ய, और हम अपने को ज्यादा पहचानने के लिए, நாம் நம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, जब हम अपने कमजोरियों को समझेंगे, நாம் நம்முடைய பலவீனங்களை அறியும் போது, मान लीजिए मुझे खड़ा होने में तकलीफ हो रही है, நினைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு நிற்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, मैं कांप रहा हूं, நான் பலன் இல்லாமல் அப்படியே தடுமாறுகிறேன், मेरा पैर कांप रहा है, நான் நடுங்கி என்னுடைய கால்கள் நடுங்குகிறது, तो मैं क्या करता हूं, நான் என்ன செய்கிறேன்? அப்பொழுது कोई सहारा के खोज में रहता हूं, ஏதோ ஒரு உதவியை நாடி அங்கே சொல்லுகிறேன். भले ये मेज को पकड़ लेता हूं, ஒருவேளை இந்த மேசையை நான் பிடித்துக் கொண்டு நிற்கலாம், या मेरे साथ जो खड़े हैं उनको पकड़ लेते हैं, அல்லது என்னோடு கூட நிற்கிற ஒரு நபரை நான் பிடித்துக் கொண்டு இருப்பேன். ये कब होता है? இது எப்பொழுது நடக்குமாம்? जब मैं समझता हूं मैं कमजोर हूं, எப்பொழுது நான் பலவீனன் என்று சொல்லி உணர்கிறேனோ அப்பொழுது मेरे पास ताकत नहीं है, என்னிடத்திலே பலன் இல்லை, तब मैं दूसरे के सहारा का खोजता हूं, அப்பொழுது மற்றவருடைய உதவியை நான் தேடுகிறேன். लेकिन कोई कोई अचानक मूर्छित होकर गिर जाता है, ஆனால் திடீரென்று யாரோ ஒருவர் மூர்க்கமடைந்து அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். खड़ा खड़ा बातचीत करते रहता है, अचानक कोलैप्स होकर गिर जाता நின்று है। கொண்டு ரொம்ப நேரம் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார், திடீரென்று சொல்லி மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். क्यों? ஏன்? उनको समझ में नहीं आया, अचानक वो कमजोर हो गए, गिर गए। அவருக்கு புரியவில்லை, திடீரென்று சொல்லி அவர் பலவீனம் அடைந்தார், மயங்கி விழுந்து விட்டார். इसलिए परमेश्वर चाहता है कि आप अपने को पहचान के उसके ऊपर भरोसा रखने की जगह पर आना है। இது நிமித்தமாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீங்கள் உங்களை முதலாவது அறிந்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்கக்கூடிய அளவில் வர வேண்டுமாம். इसलिए ऐसे रास्ता में आपको ले चलता है। இது நிமித்தமாக இப்படிப்பட்ட பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிறாராம். अभी इजरायलियों के साथ क्या हुआ? இப்பொழுது இஸ்ரவேலரோடு கூட நடந்தது என்ன? तुरंत एक विजय को, जबरदस्त विजय को उन्होंने प्राप्त किया था। உடனடியாக அங்கே ஒரு பெரிய வலுவான ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். वे नाचते गाते और आनंदित और मगन हैं। அவர்கள் நடனமாடி ஆடி பாடி சந்தோஷம் அடைந்து களி கூறுகிறார்கள். इस मिस्रियों का सेना बर्बाद हो गया इनके हाथ से छुए बिना। அங்கே இஸ்ரவேலர்கள் தொடாமலேயே எகிப்தருடைய சேனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. एक वक्त था मूसा ने अपने हाथ से एक मिस्री को मार डाला। ஒரு காலத்திலே மோசே தன்னுடைய கரத்தினாலே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். लेकिन अभी मूसा एक मिस्री को छुआ भी नहीं है। ஆனால் இப்பொழுது மோசே ஒரு எகிப்தியரையும் தொடவில்லை. परंतु सारे मिस्रियों का सेना घोड़ा रथ समेत खत्म हो गया। ஆனால் எல்லா எகிப்தருடைய சேனைகளும் குதிரைகள் வீரர்களோடு கூட அழிக்கப்பட்டன. क्योंकि परमेश्वर उनके साथ खड़ा होकर युद्ध कर रहा था। ஏனென்றால் தேவன் தானாக அவர்களோடு கூட நின்று இந்த வெற்றியை கொடுத்தார். लेकिन तुरंत क्या होता है? ஆனால் உடனடியாக நடந்தது என்ன? निर्गमन की किताब 15वां अध्याय का 22वां पद और 23वां पद को पढ़िएगा। யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனங்களை வாசியுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், इजरायलियों को परमेश्वर अगुवाई कर रहा है இஸ்ரவேலரை தேவன் வழி நடத்துகிறார். और उनका दिया हुआ अगुवा मूसा अगुवाई कर रहा है। அங்கே அவர்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தலைவன் மோசே அவர்களை வழி நடத்துகிறான். ये अपने मन से आगे नहीं बढ़ रहे हैं। இவர்கள் எல்லாரும் தன்னுடைய மனது பிடித்தபடி முன்னேறி செல்லவில்லை. इस बात को याद रखिएगा। இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். The road was set by God, led by God's man. और रास्ता जो है परमेश्वर से नियुक्त किया गया और परमेश्वर के लोगों से अगुवों से वो नियुक्त किया गया. कभी कभी हमारे मन में इस प्रकार के विचार आता है, சில நேரங்களில் நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது. क्यों मुझे तकलीफ होती है, ஏன் எனக்கு பிரச்சனை வருகிறது, क्यों मुझे तकलीफ होती है, ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, मैं तो परमेश्वर के राहों पर चलता हूँ, நான் தேவ பாதையில் அல்லவா நடக்கிறேன், परमेश्वर की ठहराए हुए राहों पर चलता हूँ, தேவனால் நியமிக்கப்பட்ட வழியில் தானே செல்கிறேன், परमेश्वर की अगुवाई पर चलता हूँ, தேவ நடத்துதல்படி தானே நான் செல்கிறேன், फिर क्यों तकलीफ आती है? திரும்ப எனக்கு ஏன் பிரச்சனை வருகிறது?
इस प्रश्न के साथ कई लोग बैठते हैं, இந்த கேள்விகளோடு கூட अनेகர் உட்கார்ந்திருக்கிறார்கள். कई लोग आगे बढ़ना नहीं चाहते हैं, अनेகர் முன்னேற முடியாமல் விரும்பாமல் இருக்கிறார்கள். लेकिन यहाँ एकदम सफाई से ये बताया गया है, ஆனால் இங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का ठहराया हुआ रास्ता, தேவனால் நியமிக்கப்பட்ட வழி, परमेश्वर का ठहराया हुआ अगुआ, தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர். लेकिन एक दिन पानी नहीं था. ஆனால் ஒரு நாளிலே தண்ணீர் இல்லாமல் போனது. ठीक है, संभाल लेंगे, பரவாயில்லை, ஒரு நாள் தானே, பார்த்துக் கொள்ளலாம், सह लेंगे. அதை பொறுத்துக் கொள்ளலாமே. दूसरा दिन पानी नहीं है, இரண்டாவது நாளிலும் அங்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. तकलीफ हो रही है. அங்கே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது. तीसरा दिन पानी नहीं है, மூன்றாவது நாளிலும் தண்ணீர் இல்லை. नहीं बढ़ सकते हैं. இப்பொழுது நாங்கள் முன்னேற முடியாது. See, this is the way, the Lord's way in dealing with us. और यही जो तरीका है प्रभु का, जो हमसे बर्ताव करने का. हम आत्मिक जीवन में बढ़ने के समय நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்கிற போது थोड़ा दूर तक हम कर देते हैं कि ठीक है, कैसा भी हो एडजस्ट कर लेंगे. கொஞ்ச தூரம் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்திலே போய் கொண்டிருப்போம். நாம் சொல்லுவோம், சரி எப்படி பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம்னு சொல்லிட்டு போவோம். फिर वही बात में फिर आगे बढ़ते हैं, திரும்ப அதே பாதையில அதே காரியத்துல கொஞ்சம் முன்னேறி செல்றோம். हमारे मुंह से ये शब्द निकलता है, நம்முடைய வாயில இந்த வார்த்தை இப்பொழுது வெளியே வருது, बाप रे बाप, அடே அப்பா அப்பா ஐயோ, कैसा जाएंगे, எப்படிப்பா நான் போவேன். लेकिन आगे जब बढ़ते हैं, ஆனால் அதை தாண்டி முன்னேறி செல்கிற போது फिर हमारे मुंह से ये बात निकलता है, நம்முடைய வார்த்தையில வார்த்தை இப்படி வருகிறது, नहीं ये कभी नहीं हो सकता है, இல்லை ஒருபோதும் இது இருக்க முடியாது என்று சொல்லி. परमेश्वर उनको 3 दिन तक बिना पानी के रास्ता में ले चल रहा है. தேவன் அவர்களை 3 நாட்கள் வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் நடத்தி செல்கிறார். उनके साथ बच्चे हैं और माल है, मवेशी है, அவர்களோடு கூட பிள்ளைகள் உண்டு, இன்னும் பொருட்கள் இருக்கிறார்கள், இன்னும் अनेक மிருக ஜீவன்கள் இருக்கின்றன. पानी बिना उनका आगे बढ़ना मुश्किल है. அங்கே தண்ணீர் இல்லாமல் இவைகள் எல்லாம் முன்னேறி செல்வது முடியாது. आखिरी में एक जगह में पहुंच रहे हैं, கடைசியிலே ஒரு இடத்துக்கு அவர் வந்து சேர்கிறார்கள். वहां पर पहुंचने से पानी पीने लायक नहीं है. அங்கே சென்றபோதோ தண்ணீர் குடிக்க கூடாத ஒரு தண்ணீராக இருக்கிறது. पानी पाए हैं, அங்கே தண்ணீரை பெற்றார்கள், लेकिन काम का लायक नहीं है. ஆனால் அது ஒரு வேளைக்கு உதவாத தண்ணீர். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். इस वक्त में आप किस प्रकार प्रतिक्रिया दिखाते हैं, ये बहुत जरूरी है अपने को पहचानने के लिए. இந்த வேளையில நீங்கள் எப்படி பிரதிக்கிரியை காண்பிக்கிறீங்க, கிரியை செய்றீங்க, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம். Let me tell it again. मैं फिर से उस बात को कहूंगा. God is not interested in your action, God is interested in your reaction. परमेश्वर आपके एक्शन के ऊपर वो मगर नहीं है, लेकिन आपके जब रिएक्शन होता है, प्रतिक्रिया होता है, उसके ऊपर वो बहुत ख्याल देता है. We people are very much particular about actions. हम लोग जो है हमारे सारे क्रिया के ऊपर हम बहुत ही रुचि रखते हैं. But God wants to see how do we react. लेकिन परमेश्वर ये देखना चाहता कि मैं या हम किस प्रकार प्रतिक्रिया दिखाएंगे. मान लीजिए आपको कोई धक्का दे दिया, நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை யாரோ ஒருவர் தள்ளி விடுகிறார். धक्का दे दिया या தள்ளி விடல, இடிச்சிட்டார், இடித்து விட்டார், तो कहते हैं சாரி. உடனே நம்ம என்ன சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு, மன்னித்துக் கொள்ளுங்கள், சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை இடிச்சிட்டேன். लेकिन 2 प्रकार का प्रतिक्रिया हो सकता है. அங்கே 2 விதமான பிரதிக்ரியை நம்மில வெளிப்படலாம். आंख नहीं है, கண்ணு இல்லையா உங்களுக்கு, धक्का दे दिया और कहता सारी, என்ன இடிச்சிட்டு நீ சொல்லவும் செய்யற, மன்னிச்சுக்கணுங்கன்னு சொல்லிட்டு ये कह सकते हैं कि नहीं? சொல்ல முடியுமா? எப்படி आंख नहीं है, கண்ணு இல்லையா உங்களுக்கு, 2 मोटा मोटा आंख रखा, 2 பெரிய கண்ணை வச்சிருக்கீர, धक्का दे दिया, என்ன போய் இடிச்சிட்டீர, फिर कहता साड़ी, திரும்ப சொல்றீரு மன்னிச்சு கொள்ளுங்க மன்னிப்பு சொல்லிட்டு. लेकिन उसी बात को, ஆனால் அதே காரியத்துல ठीक है कोई बात नहीं, பரவாயில்ல, आगे थोड़ा ध्यान से चलिएगा. நீங்க இன்னும் போகும்போது கொஞ்சம் கவனமா நடந்து போங்க. दोनों में बहुत फर्क है. 2 வார்த்தைகளுக்கு இடையில அதிக வித்தியாசம் இருக்கிறது. और आप किस प्रकार प्रतिक्रिया को दिखाते हैं, इस पर निर्भर है आपकी परिपक्वता. நீங்கள் எப்படி பிரதிக்ரியை காண்பிக்கிறீர்களோ அதை சார்ந்துதான் உங்களுடைய முதிர்ச்சி நிலைமை இருக்கிறது. आत्मिक जीवन में परिपक्वता को परखने के लिए परमेश्वर इस प्रकार के रास्तों में ले जाने के लिए चाहता है. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சியை சரியாய் சோதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடத்தி செல்கிறார். 3 दिन पानी नहीं था, 3 நாட்கள் தண்ணீர் இல்லை,
आखिरी में पानी को पा रहे हैं, கடைசியில தண்ணீரை அவர்கள் பெற்றார்கள். वो भी पीने लायक नहीं. அதுவும் குடிக்க முடியாத கசப்பான தண்ணீர். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, पढ़िएगा வாசியுங்கள் 24वां पद 24ஆம் வசனம். मूसा के विरोध में बक बक करने लगे. हिंदी अनुवाद बहुत सुंदर है. இந்தி மொழிபெயர்ப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். बगल वाला का हाथ पकड़ के पूछेगा. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து கேளுங்க. परेशानी आने समय, பிரச்சனைகள் வரும்போது आप क्या करते हैं? நீங்க என்ன செய்றீங்க? बक बक करते हैं. நீங்க இப்படி முறுமுறுக்கிறீங்களா? इसका मतलब ज्यादा बोलते हैं. அதாவது பிரச்சனை வரும்போது என்ன அர்த்தம் சொன்னா ரொம்ப பேசுறது. அது என்ன இருந்தது, நான் இவ்வளோ நாள் அதெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்து தான் இவ்வளோ நாள் காத்திருந்து என்ன நடந்துச்சு, இவ்வளோ நடந்ததுனால நான் கீழ்ப்படியலையா, அது செய்யலையா, இது செய்யலையா, பக் 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 பக். See, this is the way man is. और मनुष्य का हालत यही है. परेशानी आ जाती है, उसकी इंतजारी पूरी नहीं होती है, मनुष्य बक बक करने लगता है. பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கும் பொழுது மனிதன் இப்படி ஒரு முறுமுறுப்புக்கு வந்து அதிகம் பேசுகிறான். एक ऐसा जगह में वे पहुंच गए, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். एक इंतजारी के जगह पर पहुंच गए. ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். पानी चाहिए, தண்ணீர் வேண்டும். पानी बिना आगे बढ़ना मुश्किल है, தண்ணீர் இல்லாமல் முன்னேறுவது கடினம். ऐसे जगह में पहुंच गए. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். पानी देखे, அங்கே தண்ணீரை பார்த்தார்கள். सारे लोग दौड़ रहे हैं, எல்லோரும் ஓடி செல்றாங்க. इतना दिन के बाद कम से कम पानी मिल गया. இப்பொழுது ஆண்டவர் தண்ணி கொடுத்திருக்கிறார். जैसा मुंह में लगाए, எல்லோரும் தண்ணீரை வாரி நாக்குல வச்சாங்க. அப்படியே கசப்பு துப்பி போட்டார்கள். इतना खरा पानी नहीं रखने लायक है. இவ்வளவு கெட்ட தண்ணீர் அது வாயில நாக்குல கூட வைக்க முடியாத ஒரு தண்ணீர் என்று சொல்லி துப்பினார்கள். किसको देखने लगे? இப்பொழுது எதை பார்த்தார்கள்? परमेश्वर को भूल गए, தேவனை மறந்து விட்டார்கள். क्योंकि पहले 3 दिन के पहले गीत गा रहे थे, यहोवा भला है, यीशु अच्छा है, जिंदा है. ஏனென்றால் 3 நாட்களுக்கு முன்பதாக தான் பாடினார்கள், தேவன் நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லி பாடினார்கள். लेकिन अभी ये मूसा है, ये इसी के चलते ऐसा हुआ. இப்பொழுது என்ன சொல்றாங்க? இந்த மோசேயினால தான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு மோசேயை திட்ட ஆரம்பிச்சாங்க. That is the way man acts. इसी प्रकार ही मनुष्य जो है क्रिया कर रहा है. मेरी बात को थोड़ा ध्यान से என் காரியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். उन्होंने ना तो परमेश्वर को पहचाना, அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தது மாத்திரமல்ல, परमेश्वर की तरीका को भी पहचाना नहीं. அவர்கள் தேவனுடைய முறையையும் கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். क्यों इस जगह में प्रभु लाता है? ஏன் இப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு क्या வந்தார்? कारण है? என்ன காரணம் அதற்காக? मुझमें क्या करने के लिए चाहता है? அங்கே ஆண்டவர் என்னிலே என்ன செய்ய விரும்புகிறார்? उसके बारे में उनको कोई चिंता नहीं है. அதை குறித்து எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு இல்லை. बग बग करने लगे. இதையெல்லாம் மறந்து அப்படியே அதிகம் பேசி பேசி முறுமுறுத்தார்கள். लेकिन see the leader, वहां पे अगुओं की हालत को देखिए. see the leader. अगुओं को देखिए. अगुआ परमेश्वर की बातों का जानने वाला क्या करता है? தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்த அந்த தலைவன் என்ன எப்படி இருக்கிறான் என்று சொல்லி பாருங்களேன். 25वां पद का पढ़िएगा. 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். बस. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். How a man of God reacts when he is surrounded with problems. जब परमेश्वर के दास के चारों ओर समस्या ही समस्या है, तब वो किस प्रकार प्रतिक्रिया दिखाता है. लोग पानी पीने चिल्ला रहे थे. ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் கூக்குரலிட்டார்கள். कितने लोग? எத்தனை ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள்? 30 लाख लोग 32 லட்சம் பேர்கள் चारों तरफ चिल्ला रहे हैं, मूसा को मारो, मूसा को मारो, मूसा को मारो. 4 புறமும் சத்தமிட்டார்கள், மோசே அடியுங்கள், மோசே அடியுங்கள் என்று சொல்லி. ऐसा जगह में ले आया है, இப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை கூட்டி வந்தீர். जहां पानी नहीं है. எங்கே தண்ணீர் இல்லையோ? कह रहा था दूध और मधु बहेगा, अरे पानी नहीं है, फिर दूध और मधु कहां आएगा? பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கூட்டி போவேன்னு சொல்லி சொன்னீரு, இங்க தண்ணீரே கிடைக்கல, பாலும் தேனும் எங்க இருந்துயா ஓடும்? अरे पानी नहीं है तो फिर दूध कहां बहेगा? தண்ணீரே கிடைக்கல, நீர் சொன்னீரு பாலும் தேனும் சொல்லிட்டு அது எங்கயா ஓடும்? कैसा जगह में ले आया? எப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை கொண்டு வந்தீரு? मान लीजिए एक आदमी का धीरज कब दिखाई पड़ता है?
இப்ப நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய பொறுமை எங்க வெளிப்படும் தெரியுமா? बाबू साहब को देखिए, पाल सर को देखिएगा, एक आदमी बड़ा कैसा आदमी है, பாபு சாருக்கோ சாரை பார்த்து ஒருத்தர் சொல்லுவார், இவர் எப்படிப்பட்ட மனுஷரு. और दूसरा आदमी फिर आता कैसा आदमी है. இன்னொரு மனுஷன், இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷரு. तो पहले वाले को सुन के कह रहे हैं ठीक है कह दिया. ஒரு மனுஷன் சொன்னார், அதை கேட்டு சரி சொல்லிட்டாரு, என்னைய பார்த்து பரவாயில்ல போயிட்டாரு பாபு. दूसरा आदमी का कैसा आदमी है. ரெண்டாவது மனுஷனும் பாபு சாரை பார்த்து சொன்னாரு, எப்படி என்ன மனுஷன் இவரு. फिर उनके देखेंगे क्या है. அவரை பாப்பாரு என்ன. फिर तीसरा आदमी भी कह रहा है. மூன்றாவது மனுஷனும் இவரை பார்த்து சொல்றாரு, என்ன எப்படிப்பட்ட மனுஷன் இவன். इनका हालत क्या होगा. இவருடைய நிலைமை என்ன ஆகும். कैसा आदमी है, எப்படிப்பட்ட மனுஷன்யா. फिर चौथा आदमी भी कह रहा है. நாலாவது மனுஷனும் சொல்றாரு, समझ लो कैसा आदमी है. நீ சொல்றல்ல பாரு, நான் எப்படின்னு காட்டுறேன். चार आदमी कहने से हमारा रूप बदल सकता है. நாலு பேர் அங்க இப்படி நம்மள சொன்ன உடனே நம்முடைய ரூபமே மாறிடுது. लेकिन यहाँ 32 लाख लोग कह रहे हैं मूसा तुम्हारे चलते. ஆனால் 32 லட்சம் பேர் சொல்றாங்க, மோசே உன்னாலதான் ஆயிட்டுப்பா. He was silently looking into the Lord. मूसा शांत रहा और परमेश्वर से पुकारा. एक ही सहारा है. ஒரே ஒரு உதவிதான் எனக்கு உண்டு. प्रभु ஆண்டவரே, लोगों को पानी चाहिए. ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் ஐயா. पानी तो है, தண்ணீர் இருக்கிறது உண்மைதான், लेकिन खरा पानी है. ஆனால் அது ஒரு கசப்பான தண்ணீர், मुंह में रखने लायक नहीं है. அது வாயில இடக்கூடிய தண்ணீர் அல்ல ஆண்டவரே. तुरंत क्या कहता उस वचन को पढ़िए. அந்த வசனத்தை வாசிங்க. உடனடியாக அவன் சொல்றது என்ன. यहोवा ने उसको एक फायदा को दिखाया, जब उसने पानी में डाला मीठा हो गया. बस அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. God showed him something. परमेश्वर ने कुछ चीजों को उसे दिखाया. Listen. गवनिंगे. In the time of difficulty, when you look unto the Lord, God shows something. आप जब संकट में पड़ते हैं, उस समय जब आप परमेश्वर को पुकारेंगे, तब प्रभु आपको कुछ दिखाएगा. एक झाड़ी को दिखा रहा है, एक पेड़ को दिखा रहा है. और मरता आंडवर अंगे काண்பிக்கிறாரு. और परमेश्वर ने नहीं कहा उसको काट के पानी में डाल दो. ஆண்டவர் அங்கே சொல்லல, அதை வெட்டி நீ தண்ணில போடுன்னு சொல்லல. नो, नहीं, उसने नहीं कहा. इस बात को थोड़ा समझिएगा. இந்த காரியத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்களேன். समस्या में परमेश्वर के ओर मूसा ने दुहाई दी. அங்கே சங்கடத்துல தேவனை நோக்கி மோசே கூப்பிட்டது உண்மைதான். परमेश्वर ने एक पेड़ को दिखाया. தேவன் ஒரு மரத்தை அங்கே காண்பிக்கிறாரு. लेकिन परमेश्वर केवल दिखाया, काट के पानी में डालो करके नहीं कहा. ஆனால் ஆண்டவர் வெறுமனே காண்பித்தார், வெட்டி தண்ணீரிலே போட சொல்லல. क्या सीखते हैं इससे? இதிலே நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை என்ன?